ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டைரெக்டாக வீடியோ பேசுகிறது. இன்றைக்கி என்ன வ்ளாக்னா, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் தான் பண்ண போகிறேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதே மாதிரி இந்த மைக் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இது நாய்ஸ் ரிடக்ஷன் தான் வந்திருக்கு. பட் ஃபேன் போட்டிருக்கேன். சவுண்ட் எந்த அளவுக்கு ரிடக்ஷன் ஆகுதுன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ டைரெக்டாக பேசி போடுறது. ஸோ இதுக்கப்புறம் வளர்றேன் நான். இதுக்கப்புறம் இப்படியே நான் வந்து வாய்ஸ் கொடுத்து பேசலான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக என்னோடய சாரியை நானே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ப்ரீ ப்ளீட் பண்ண போகிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹாய், இப்போது ப்ரீ ப்ளீட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான டேபிள் கரெக்டாக கிடையாது. இது டீபாய் தான். ஸோ சாரீ எடுத்திருக்கேன். சேஃப்டி பின்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மெஷரிங் டேப் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இல்லை, ஒன்று மெஷரிங் டேப் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சாரீ அந்த கிளிப் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ப்ரீ ப்ளீட்டிங்க்கு, பெருசாக இருக்கும். அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக துணி காய போகிற கிளிப்பே கொஞ்சம் பெருசாக உள்ளதாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஒரு நார்மலான அயன் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது வந்து டிவியில் வீடியோ ஓடிட்டுருக்கு. அதை வச்சு தான் நானும் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. இந்த சாரீ கலர் நல்லா இருக்குல்ல? பிங்க் கலர் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வரும். இதுக்கு எந்த டைரெக்ஷனில் வைக்கணும். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டாண்ட் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்து 1 இயர் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ தான் அதை யூஸ்ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஸோ அதுக்கே லேட் ஆகிடுச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாரீ நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த போர்ஷன் எடுத்துட்டேன். ஸோ நான் வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணுறேன். மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்படி சொருகிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்து இன்னொரு சுற்று கூட சுற்றுவோம். ஸோ இப்படி சுற்றி வரதில் கரெக்டாக அந்த பெல்லி பட்டன் தொப்பில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பின் குத்திக்கலாம். ஒரு 2-3 இடத்துல நம்ம பின் குத்துற மாதிரி இருக்கும். நான் அந்த வீடியோவில் அப்படி தான் பார்த்தா. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் மெஷர்மெண்ட் எடுத்தாங்க. ஸோ அதான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதையே நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இங்கே ஒரு பின் குத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பின் குத்தியாச்சு. ஓகே, பார்த்தீங்களா? யார் வந்துட்டாங்க பாருங்கள். அவ்வளோதான், தூங்கிட்டு இருந்தா. சரி, நான் அதுக்குள்ளே செஞ்சிடலான்னு பார்த்தேன். வந்துட்டா. இனிமேல் நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நேரத்தில் விளையாட போயிடுவா. 4 o'clock 4:30 போல் விளையாட போயிடுவா. அதுக்கப்புறம் தான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வீடியோ எடுக்க விட்றானுங்களா? கையில் குத்திருந்தா வச்சுருங்க. அம்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஓகே. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, முந்தானை இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துப்போம். பட்டு கையில் குத்திருண்டா, வச்சிருடா. குத்துச்சா? ஸோ முந்தானை எடுத்துக்கலாம். முந்தானை எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம முட்டிக்கு கீழே இந்த இடம் இருக்குல்ல, இதுக்கு கீழே ஒரு ஜான் அந்த லென்த்தில் தான் நம்ம விடணும். அதுதான் கரெக்டான லென்த்தும் கூட. ஸோ சும்மா நான் ரேண்டமாக இப்படி எடுத்துக்கிறேன். என்ன பட்டு? சரி, கையில் குத்திக்காதீங்க. ஸோ இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் லென்த் விடுறேன். ஸோ இப்போ வந்து கரெக்டான லென்த்து தெரியுதா உங்களுக்கு? ஸோ முட்டிக்கு கீழே ஒரு ஜான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் முந்தான கரெக்டாக ஒரு லென்த்து. ஸோ நம்ம இங்கே தானே பின் குத்துவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கிறேன். பட் ஒரு பின் தாங்கம்மா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மார்க்கு தான். ஓகே, ஸோ செகண்ட் மார்க் ஓவர்.
தேர்ட் என்னன்னா, இப்படியே வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றி வருவோம் இல்லையா, பட்டு பட்டு கையில் குத்திப்ப விளாடாது. ஸோ இப்படி தானே கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வந்துட்டு ஸோ நம்ம இங்கே ஒரு டைட்காக இங்கே ஒரு பின் குத்துவோம். ஓகேவா? ஸோ இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட, இப்போ இங்கே நான் கை வைக்கிறேன்னா இங்கேருந்து ஒரு 2-3 இன்ச்சு, ஸோ இங்கே நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கலடா, அம்மா வீடியோ எடுக்கிறேன். ஸோ 3 மார்க் பண்ணியாச்சு. பட்டு 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 ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது தங்கம். ஸோ 3 மார்க் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வர வெயிட் பண்ணுங்க. என் பிள்ளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ 3 மார்க் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முந்தி எடுப்போம் இல்லையா, மடிப்பு, அதுதான். எங்கள் பாப்பா நான் பேசுகிறதெல்லாம் பேசுகிறா. இது வந்து நமக்கு எப்படி அந்த லென்த், அதாவது அந்த பட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ எனக்கு வந்து சின்னதாக வைக்கிறது பிடிக்கும். சின்னதாக நிறைய ஃப்ளீட் வைக்கணும், அதே மாதிரி சைடும் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினப்பேன். ஸோ நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். பாப்பா ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் கட்டும்போது கண்டிப்பாக நான் வீடியோ இதில் ஷேர் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த லென்த்து தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சே நான் எடுக்கிறேன். இந்த சாரீ வந்து கொஞ்சம் பட்டு சாரீ தான், கொஞ்சம் மடிப்பு வர்றது கஷ்டம், பார்த்தாலே தெரியும். கட்டலடா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இதில் வச்சுட்டு நான் வீடியோ வேற எடுக்கிறேன். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட்டு இழுக்காதடா, ஒரு நிமிஷம் இரு. தாங்க இருங்க, இழுக்காதீங்க. அம்மா பின் போட்டுக்கிறேன், சரியா? அம்மா கையில் குத்திச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பின் குத்திருக்கேன். இதுதான் நான் எடுத்திருக்க லென்த்து. அங்கே வீடியோ ஓடிட்டுருக்கு பின்னாடி. தள்ளுங்க, நான் ப்ரீ கிளிப். ஸோ அதை வந்து இங்கே கிளிப் குத்தி வச்சுருக்கேன். இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு மடிப்பு இருக்கு இல்லையா, இதுதான் இப்போது ஒரு ஃபிங்கரோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதில் முக்கால் வாசி இருக்கிற அளவுக்கு நான் இப்படி மடிச்சுக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு மடிச்சுக்கிட்டு இந்த லென்த்துக்கு தெரியுதா, ஸோ முக்கால்வாசி இப்படி மடிச்சிருக்கேன். இந்த லென்த்துக்கு அடுத்தடுத்த ஃப்ளீட்டை நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அதுவும் எடுத்துகிட்டு பின் குத்துறேன், அப்போ காட்டுறேன். ஓகேவா? ஸோ எப்படி எடுக்கிறேன்னா கரெக்டாக பாருங்கள், இது முக்கால்வாசி இருக்கா, கரெக்டாக இங்கேயும் வரணும், இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். அது மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்கலாம். ஸோ பார்த்தாலே தெரியும், இது கொஞ்சம் பெருசு, இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்னது. ஓகேங்களா? நான் அப்படி தான் இப்படி 2 விரலால் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதெல்லாம் வரல, அதனால் ரொம்ப ஸ்லோவாக இந்த ஃபீட் எடுத்துருக்கேன். பட் அழகாக வந்திருக்கு. இது பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே ஈவனாக மட்டும் அடுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பின் குத்திட்டு இங்கே நம்ம வந்து அயன் பண்ணலாம். ஓகேவா? லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்களா, இங்கே மேடம் எங்கே வந்து படுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ நான் இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். ஸோ இப்போ அதை அயன் பண்ணிக்கலாம். வந்து நான் ஹீட் பண்ணிக்கிட்டேன். சில்க் ஆப்ஷன் இருந்துச்சு, அதையும் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஃப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு அயன் பண்ணிக்கிறேன். இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த பக்கமும் நான் திருப்பி அயன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃப்ளீட் பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட முக்கால் சைஸில், அதை விட ஒரு மற்ற ஃப்ளீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட முக்கால் சைஸில் இருக்கும். அவ்வளோதான். நல்லா இதாகிடுச்சு, ஃப்ளீட் வந்துடுச்சு, அதுதான் சொல்ல வரேன்.
ஸோ ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டேன்னா ஸோ செகண்டு திரும்பி ஃப்ளீட் எடுத்துப்போம், அடுத்து பின் குத்துறது. இது மாதிரி எவ்வளோ தூரம் எடுக்கணும்னா நம்ம முந்தான இந்த இடத்துல மார்க் பண்ணோம்ல செகண்ட் மார்க்கு, அது வரைக்கும் நம்ம இந்த ஃப்ளீட் எடுத்தால் ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வரையும் போட்டுக்கிறேன், அடுத்து திரும்பி ஒரு ஃப்ளீட் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுத்திருக்கேன், கிளிப் குத்திக்கலாம், அப்புறம் ஸ்டிஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளீட் மடிச்சிருக்கேன், நான் ஜூம் பண்ணி காட்டுற வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த ஃப்ளீட் மடிச்சிருக்கேன். ஸோ அதே இதுக்கு வந்து வரிசையாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இதை எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ கரெக்டான ஃப்ளீட் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கலாம். இப்போது அதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சுங்க. இன்வெர்ட்டர் இருக்குது, பட் இருந்தாலும் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தா தெரியும், பின் இங்கே குத்திருக்கேன், இவ்வளோ ஹைட் நான் விட போகிறேன். எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு இப்போது. ஓகேங்களா? பின் குத்தும்போது நம்ம இஷ்டப்படி இங்கே ஒன்று பின்னாடி ஒன்று வேணும்னா குத்திக்கலாம், அவ்வளோதான். இப்போது இப்படி வச்சு பார்த்தா அழகாக வந்துச்சு எனக்கு. இங்கெல்லாம் கூட நம்ம அயன்னா இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஹேருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, இதில் அழகாகவே ஃப்ளீட் வருது ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து மிரர் ஃப்ரிட்ஜ், அதனால் அதிலே வச்சு பார்க்குறேன் நான். அழகாக வந்துச்சு. இப்போது இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம இப்படி சுற்றி வருவோமா, இப்படி சுற்றி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேர்டாக ஒரு மார்க் பண்ணோம்ல பின்னு, இங்கே இந்த பின்னும் ஃபஸ்ட்டாக ஒரு மார்க் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு சுற்று வரும்போது, புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு பின் குத்துனேன், ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு சுற்று. ஃபஸ்ட்டு நம்ம கட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கே வச்சு பெல்லி பட்டன் கிட்ட இங்கே திரும்பி சுற்றி வச்சு ஒரு பின் குத்துனால இந்த 2 பின்னும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 பின்னுக்கு இடையில உள்ள இடத்துல தான் நம்ம வந்து அந்த கொசுவும் எடுக்க போகிறோம். இந்த சாரீ கொஞ்சம் பெருசு, எனக்கு ஒரு 8 கிட்ட வருது. ஒரு சாரீ லென்த்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நான் முந்தானே எடுத்துட்டு அந்த ஃப்ளீட்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, தெரியுதுங்களா? இப்போ நான் எடுக்கிறேன். அதே அந்த முந்தானைக்கு என்ன லென்த் வச்சனோ அதே லென்த் வச்சு தான் நான் இப்போது இதுக்கும் எடுக்கிறேன். இந்த லென்த்து தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்து வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக எடுக்கிறேன், 3/4 லென்த்துக்கிட்டே எடுக்கிறேன். நான் வீடியோவில் தெரிகிறேன்னா என்னென்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் சாரீ என்ன பண்ணுறனோ அது தெரிஞ்சாலும் ஓகே தான். எனக்கு நிறைய வருது, கை வலிக்குது ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இவ்வளோ ஃப்ளீட் எடுத்திருக்கேன் நான். அழகாக வந்திருக்குல்ல? அதான் ஒரு சாரீ அழகாக வந்துடும். இப்போது இந்த ஃப்ளீட் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு நம்ம ஒரு பின் குத்திக்கலாம். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 பின்னு குத்தின இடமும் வந்துச்சு, ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பின் வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு பின் வந்துச்சு. இப்போ இந்த 2 பின்னும் நமக்கு தேவையில்லை, நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அதை நான் இங்கே வந்து ஒரு பின்னை குத்திட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன், இல்லைன்னா விட்டுட்டேன்னா கஷ்டம் ஆகிடும். பின்னு மட்டும் கொஞ்சம் நல்ல பின்னாக எடுத்துக்கணுங்க, ஷார்ப்பானதாக, இல்லைன்னா அந்த ஷார்ப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குத்த. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளீட் அழகாக வந்துடுச்சு எனக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம அயன் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த 2 பின் சொன்னேன் இல்லையா, அந்த 2 பின்னையும் எடுத்துறேன். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம டேபிளில் போட்டு ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், ஃப்ளீட் அயன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா?
4 5 6 7 8 கரெக்டாக 8 ஃப்ளீட். அங்கே ஒரு கிளிப்பு குத்திட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு பின் குத்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு இப்போது அடுத்த ஃப்ளீட் எடுத்துப்போம். மொத்தம் 8 ஃப்ளீட் வரணும். கவுண்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 பின் குத்திக்கலாம். அப்புறமா நம்ம கட்டும்போது அந்த பின் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? அழகாக வருது இப்படி எடுக்கும்போது. இதே மாதிரி எல்லா சாரீக்கும் வந்தால் சூப்பராக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அழகாக எடுத்துட்டேன். இப்போது அங்கே ஒரு பின் இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பின் குத்திக்கலாம். கொஞ்சம் நகர்த்தி இங்கே ஒரு பின் குத்திக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட் எடுத்து இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஃப்ளீட் எடுத்தாச்சு, இந்த ஃப்ளீட்டும் எடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த ஃப்ளீட் எடுத்து பின் குத்தி வச்சுருக்கேன்னா இதை அப்படியே நம்ம உள்ளால் மடக்கிக்கலாம். ஓகேவா? உள்ளே இப்படி மடிச்சுக்கிறோம். ஓகே, இப்படி மடித்த பிறகு கரெக்டாக ஈவனாக மடித்து வச்சுக்கலாம். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன், அதனால் எப்படி வருதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த பேலன்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம மடிச்சுக்கலாம். இது நம்ம விருப்பத்துக்கு போல் இப்படி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஃபோல்டு பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். இங்கே ஒரு ஷேப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடும் கரெக்டாக. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதுதான். இப்போது இதை எடுத்து அப்படியே இங்கே போட்டுறேன். இந்த பின் குத்திருக்கேன் இல்லையா, இந்த பார்ட்டு இங்கே வர மாதிரி போடுறேன். இன்னும் கொஞ்சம் மேலே இழுத்துட்டு ஓகே, இந்த ஃப்ளீட்லாம் நான் அயர்ன் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்தளவுக்கு அயர்ன் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் கூட நான் பார்த்த வீடியோவில் இன்னுமே கொஞ்சம் அயர்ன் பண்ணாங்க. இந்த ஃப்ளீட்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இப்படி கை வச்சு, இல்லைன்னா மடிக்க முடியாது கரெக்டாக, இப்படி கை வச்சு நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். ஓகே, ஃபோல்டிங் மேபி கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஹாய், ஆக்சுவலாக வீடியோஸ் வந்து ஸ்டோரேஜ் இல்லாமல் நிறைய கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. ஃபைனலி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்த கிளிக்ஸில் வந்துட்டு எப்படின்னா, நான் ஃபோல்ட் பண்ணியிருப்பேன், அதோட தான் வீடியோ கட் ஆகிருக்கும். அதை அப்படியே மடித்து எடுக்கணும். நான் திரும்பி இன்னொரு தடவை வேணுமா வேறு சாரியில் ஃபோல்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் திரும்பி எடுக்க முடியல. ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா டைமும் இல்லை எனக்கு, அதனால் நான் திரும்பி ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. இப்போயுமே நான் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வரையும் மேபி நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வரையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை மடித்து வைக்கிறது மட்டும்தான். என்னோடது இல்லாமல் வேறு ரெஃபரன்ஸ் வீடியோஸ் கூட செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அடுத்து ஒரு தடவை இன்னொரு சாரியில் நான் போடுறேன். இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 சாரீஸ் வந்து நான் ஃபோல்ட் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ சாரீ ஃபோல்ட் பண்ணிட்டேன்.
ஓரளவுக்கு எனக்கு ஹாப்பி தான். இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு saree நான் ஃபோல்டு பண்ணேன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு. இங்கே மேடம் எல்லாத்தையும் இழுத்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய வீடியோ கட் ஆகிடுச்சு ஃபைனலாக நான் ஃபோல்டு பண்ணது எல்லாமே. சாரி. நெக்ஸ்ட் டைம் பர்ஃபெக்டாக ஒரு saree வந்து நான் ஃபோல்டு பண்ணி கேமரா இங்கே பார்க்கணும். நான் இங்கே பார்த்து பேசிகிட்ருக்கேன். பாப்பாவும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அதனால் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக எடுக்கிறேன். கத்தக்கூடாதுடா. ஹாய் சொல்லுங்க அங்கே. சரி பாய் சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. வாயிலிருந்து கையை எடுத்துட்டு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐயோ அழகி. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் பேசியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா இல்லை வாய்ஸ் ஓவரே ஓகேவானு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனிவே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது saree ப்ரீ ப்ளீட்டிங்காக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எனக்கு ஓகே தான். நிறைய டிஸ்டர்பன்ஸ்னால என்னால் சரியாக வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. வீடியோவும் நிறைய கட் ஆகிடுச்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால. இப்போ நிறைய டெலீட் பண்ணிட்டு நான் திரும்பி வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.